வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் ரீதா. நாள் 6/7/2026. தாவேகாவில் ஜெகத் ரட்சகன் மகன் மற்றும் வைகை செல்வன் ஆகியோர் இணைந்துள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவரது தம்பிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர்களின் அப்பாவுக்கு போலீஸ் நேரடி சம்மன் அனுப்பியுள்ளது. சாலை விபத்தில் காயமடைந்த காவலருக்கு முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உதவியுள்ளார். நடிகர் விஜய் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள நிலையில் அவரது ஆட்சி பலமாகி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய்க்கு ஆலோசனை வழங்கியதாகவும் இப்போது பாஜக கோட்டையிலேயே அவர் நேரடியாக களம் இறங்கியுள்ளதாகவும் தகவல்கள் பகிர்கின்றன. தமிழகத்தில் 2 பொறியியல் கல்லூரிகள் உட்பட இந்தியா முழுவதும் 58 கல்லூரிகள் மூடப்படுவதாக AICTE அறிவித்துள்ளது. பழுது பார்க்கப்பட்ட போர்க்கப்பலில் இருந்து ஏவுகணை சோதனை நேரில் பார்வையிட்ட வடகொரிய அதிபர். வடகொரியா கடற்படைக்கு சொந்தமான கான்கோன் போர்க்கப்பல் கடந்த ஆண்டு விபத்தில் சிக்கியது. சோதனைகள் வெற்றிகரமாக முடிந்ததை தொடர்ந்து இந்த அதிரடி போர்க்கப்பலை அடுத்த 2 மாதங்களுக்குள் முழுமையான ராணுவ பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அதிபர் கிம் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனைகளில் ரூபாய் 57.98 லட்சம் கைப்பற்றப்பட்டு 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் நடந்த அரசு விழாவில் இருந்து அமைச்சர் நிர்மல்குமார் வெளியேறியதுடன் தாவேகா கோஷ்டி பூசல் காரணமாக MLAக்கள் பங்கேற்காத நிகழ்வும் நடந்துள்ளது. தமிழகத்தில் இன்று மழை வெளுக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. போட்டி அரசாங்கம் நடத்துவதாக ஆளுநர் மாளிகை மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய இடங்களில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.